மூன்றாவது பகுதிக்கு வரவேற்கிறோம். ஒரு சமூகத்தோட பல 100 வருஷ பழக்கத்தை, அதுவும் விலங்கு பலி மாதிரி ஆழமா வேரூன்றிய ஒரு விஷயத்த ஒரே ஒரு நபரால் எப்படி மாத்த முடிஞ்சது? சந்த் சேவாலால் மகாராஜ் விஷயத்துல அதுக்கான வித அவரோட குழந்தை பருவத்திலேயே இருக்கு. இன்னைக்கு நாம அந்த அற்புத நிகழ்வுகள் எப்படி வெறும் அதிசயமா இல்லாம ஒரு பெரிய சமூக சீர்திருத்தவாதிக்கான அடித்தளத்தை அமைச்சதுன்னு ஆழமா பார்க்க போறோம். நிச்சயமா இது ஒரு சுவாரஸ்யமான பயணம். அவரோட தெய்வீக பிறப்புல ஆரம்பிச்சு 12 வயசுல நடந்த ஒரு பெரிய சோதனை வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் பஞ்சார சமூகத்தோட ஆன்மீக குருவா அவரை எப்படி செதுக்குச்சுன்னு நாம பார்க்கலாம். சரி, இந்த கதை எங்கேருந்து தொடங்குது? அவரோட பிறப்பே ஒரு அற்புதமா சொல்லப்படுதா? ஆமா, அங்கிருந்து தான் எல்லாமே தொடங்குது. அவரோட பெற்றோர் பீமா நாயக் மற்றும் தர்மிணியாடி. அவங்க 12 வருஷமா குழந்தை இல்லாம பவானி தேவியை வேண்டிக்கிறாங்க. 12 வருஷங்களா? ஆமா. அப்போ தேவி அவங்க முன்னாடி தோன்றி பஞ்சாரா சமுதாயத்தையே மாத்த போற ஒரு தெய்வீக குழந்தை பிறக்குன்னு ஒரு பிரசாதத்தோட வாக்கு கொடுக்கறாங்க. ஓஹோ. அது மட்டும் இல்லாம அவர் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்ததால அவர் ஒரு அவதார புருஷர் அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. அவதார புருஷர்னா அதாவது ஒரு தெய்வீக சக்தி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக மனித உருவத்துல பிறந்தவர், அப்படிதானே? மிகச் சரியா சொன்னீங்க. அதுக்கான அறிகுறிகள் சின்ன வயசுலே தெரிய ஆரம்பிச்சது. எப்படி? பாத்தீங்கன்னா, அவர் கோயில்ல யாருமே இல்லாத இடத்துல ஒரு கண்ணுக்கு தெரியாத துணையோட விளையாடுறத நிறைய பேர் பார்த்திருக்காங்க. ஆச்சரியமா இருக்கே. அவங்க அப்பா பீமா நாயக் அது பவானி தேவியை தான் உணர்ந்துக்கிட்டாரு. அப்பவே ஒரு நேர்த்தி கடன் வச்சாரு. என்ன நேர்த்தி கடன்? சேவாலாலுக்கு 12 வயசானதும் அவரை தேவியோட சேவைக்கு அர்ப்பணிக்கிறதா வேண்டிக்கிட்டார். சரி, அப்போ அந்த 12 வயசுக்கு முன்னாடி அவரோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவரோட ஒவ்வொரு நாளுமே ஒரு ஆன்மீக ஒழுக்கத்தோட தான் இருந்துச்சு. காலையில காலுகுண்ட குளத்துல குளிக்கிறது, மாரியம்மா தேவியை வணங்குறது, அப்புறம் அவரோட குதிரை தோழராம் மேல சந்திராயன கூட்ட மலைக்கு போறது, கிட்டத்தட்ட 3755 கால்நடைகளை மேய்க்கிறதுன்னு எல்லாமே ஒரு தியானம் மாதிரி தான். இவ்வளவு கால்நடைகள்யா? ஆமா, அந்த சமயத்துல தான் அவரோட அற்புத சக்திகள் வெளிப்பட ஆரம்பிச்சது. என்ன மாதிரி அற்புதங்கள்? அவரோட கைப்பட்டா நோய் குணமாகும், பால் வறண்ட பசுக்கள் பால் கொடுக்க ஆரம்பிக்கும், ஓ, குழந்தை இல்லாத பெண்களுக்கு அவரோட ஆசீர்வாதத்தால குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கை பரவ ஆரம்பிச்சது. மக்கள் மத்தியில அவருக்கு ஒரு தெய்வீக சக்தி இருக்குன்னு நம்பிக்கை வலுமாக ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, இதுல ரொம்ப முக்கியமா பேசப்படுற அற்புதம் அந்த மண்ணை இனிப்பா மாத்தினது இல்லையா? அது எப்போ எப்படி நடந்தது? கரெக்ட். அவங்க குடும்பம் சிறுசைக்காட்டிற்கு குடிபெயர்ந்தப்போ அது நடந்தது. ஒரு நாள் வழக்கம் போல கால்நடைகளை மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஜெகதம்பா தேவிக்கு நைவேத்தியம் படைக்கணும்னு அவருக்கு தோணுச்சு. ஆனா அவர்கிட்ட அப்போ எந்த பொருளும் இருந்திருக்காதே. எதுவுமே இல்ல, அதான் விஷயம். அந்த இடத்துல தான் அந்த அற்புதம் நடந்தது. வெறும் சாதாரண மண்ணை கையில எடுத்து அதை ஷீராவா, அதாவது ரவா கேசரியா மாத்தினாரு. மண்ண ஷீராவாவா? ஆமா, கோதுமைய பூரியாவும் மாத்தி தேவிக்கு படைச்சாரு. இது வெறும் ஒரு மேஜிக் மாதிரி தெரியல, இதுக்குள்ள ஒரு ஆழமான செய்தி இருக்கு இல்லையா? நிச்சயமா. விலை உயர்ந்த படைகளை விட உண்மையான பக்தி தான் முக்கியம். சாதாரண பொருட்கள்ல கூட புனிதம் இருக்குன்னு அந்த சின்ன வயசுல அவர் உணர்த்தினாரு. இது ஒரு பெரிய தத்துவம். சரிதான். இது மட்டும் இல்லாம வறட்சி காலங்கள்ல அவர் பிரார்த்தனை செஞ்சா மழை பெய்யும், தண்ணீரை நெய்யா மாத்திர சக்தி கூட அவர்கிட்ட இருந்துச்சு. அப்போ அவரோட 12வது வயசுல அந்த திருப்புமுனை வருது. அவங்க அப்பா செஞ்ச அந்த நேர்த்தி கடன். ஆமா, அந்த நேரம் வந்தது. அவங்க அப்பா தன்னோட நேர்த்தி கடனை ஞாபகப்படுத்தினார். ஆனா சேவாலால் கொஞ்சம் தயங்கினார். எதுக்காக தயங்கினார்? அவர் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. விலங்கு பலியை விரும்பாத ஜெகதம்பா தேவிக்கு சைவமான தன்னால எப்படி சேவை செய்ய முடியும்னு கேட்டார். ஓ, அப்பவே அந்த சீர்திருத்தத்துக்கான விதை அவர் மனசுல இருந்திருக்கு. ஆமா, இதுதான் அவரோட பிற்கால சீர்திருத்தங்களுக்கான முதல் படி. இதுக்கு ஒரு வழிகாட்டுதல் கேட்டு காலோகுண்டோ குளத்துல 62 நாட்கள் கடுமையான தவம் இருந்தார். 62 நாட்களா? ஆமா, அந்த தவத்தோட முடிவுல பவானி தேவி அவருக்கு தரிசனம் கொடுத்தாங்க. தேவி என்ன சொன்னாங்க? வேதங்களோட முழு அறிவையும் கூடவே 3 முக்கியமான வரங்களையும் கொடுத்தாங்க. என்னென்ன வரங்கள்? அவரோட வார்த்தைகளுக்கு அளவற்ற சக்தி, சமூகத்துக்கு சேவை செய்ய தேவையான ஞானம், அப்புறம் திருமலை ஆன்மீக அதிகாரம். இது ஒரு பெரிய பொறுப்பு. ஆமா, ஆனா இந்த தவத்துக்கு பிறகுலாம் உண்மையான மிகப்பெரிய சோதனை வந்தது. அது என்ன சோதனை? அந்த சமயத்துல ஊர்ல பயங்கர வறட்சியும் நோயும் பரவுது. மக்கள் எல்லாரும் விலங்கு பலி கொடுத்தாதான் தேவி சாந்தமாவாங்கன்னு நம்புனாங்க. ஆனா சேவாலால் அது ஏத்துக்க மாட்டாரே. கடுமையா எதிர்த்தார். ஒரு 12 வயசு சிறுவன் ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தோட நம்பிக்கையை எதிர்த்து நின்னான். அந்த சூழல் எப்படி இருந்திருக்கும்? அது எப்படி முடிஞ்சது? அந்த இடம்தான் கதையோட உச்சகட்டம்.
எல்லாரும் கூடியிருந்த சபையில அவர் சொன்னாரு, தேவிக்கு உண்மையிலேயே ரத்தம் வேணும்னா என்னோட ரத்தத்தையே எடுத்துக்கொட்டோன்னு. என்ன சொல்றீங்க? சொன்னது மட்டும் இல்ல, கூடியிருந்த மக்கள் கண் முன்னாடி தன் தலையே துண்டிச்சு தேவியோட கால்ல வச்சாரு. ஒரு நிமிஷம், தன் தலையே வெட்டிக்கிட்டாரா? இத நம்பவே முடியலையே. அங்கிருந்த மக்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. ஆனா அடுத்த கணமே ஜெகதம்ப தேவி அங்க தோன்றி அவரோட தலையை உடலோட இணைச்சு அவரை உயிர்ப்பிச்சாங்க. ஓ, அப்போ தேவி சொன்னாங்க, இவர்தான் உண்மையான பக்தர், இனி இவரையே உங்க சத்குருவா ஏத்துக்கோங்கன்னு. அப்போ அந்த கணமே ஆமா, அந்த கணமே பஞ்சார சமூகம் விலங்கு பலியை கைவிட்டு சேவாலால் மகாராஜ தங்களோட ஆன்மீக வழிகாட்டியா சத்குருவா ஏத்துக்கிட்டாங்க. அப்ப இந்த குழந்தை பருவ அற்புதங்கள் எல்லாமே வெறும் அதிசய காட்சிகள் இல்ல, பிற்காலத்துல ஒரு செய்ய போற அந்த பெரிய சமூக சீர்திருத்தங்களுக்கான ஒரு தார்மீக அடித்தளத்தை அமைச்சு கொடுத்திருக்கு. அதுதான் முக்கியமான புள்ளி. இது எல்லாமே ஒரு தயாரிப்பு. இந்த நிகழ்வுகள் தான் அவருக்கு அந்த தார்மீக அதிகாரத்தை கொடுத்துச்சு. சாதாரண மன்ன ஷீராவா மாத்தின அந்த சின்ன பையன்தான் பின்னால சிதறி கிடந்த ஒரு சமூகத்தை தெளிவான தார்மீக கொள்கைகளோட ஒரு ஒன்றுபட்ட சமூகமா மாத்தின மகாராஜா உருவானார். தெய்வீக அடையாளங்களை கொண்ட ஒரு குழந்தையிலிருந்து தார்மீக தெளிவின் ஒரு சிற்பியாக அவர் மாறிய அந்த மாற்றம், அதுதான் உண்மையான இன்று வரைக்கும் நிலைச்சு நிக்கிற அற்புதம்.